வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. நண்பர்களே, உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு, 100% பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சிம்ம ராசியிலே 3வது நட்சத்திரமாக, சிம்ம ராசியில் அதுவும் முதல் பாதமாக, கன்னி ராசியில் 3 பாதமாக, கன்னி ராசியில் முதல் நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம்தான் உத்தரம் நட்சத்திரம். பொதுவாக உத்தரம் நட்சத்திரத்தில் பிறக்கணும்னா குடுப்பனை இருக்கணும்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அதுபோக சூரிய பகவானுடைய வீட்டில் ஒரே ஒரு பாதம் மட்டுமே இந்த உத்தரம் நட்சத்திரம் இருக்கும். பொதுவாக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. குத்தணும்னு நினச்சா நெஞ்சில் போய் குத்துவாங்களே தவிர முதுகில் குத்துற பழக்கம் சத்தியமாக கிடையாது. இந்த சிம்ம ராசியில் வரக்கூடிய உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பேசணுன்னா மூஞ்சிக்கு நேராக பேசிட்டு போயிடுவாங்க. அது தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. சொல் புத்தி 0.5 அளவு கூட இருக்காது, சுய புத்தி தான் அதிகமாக இருக்கும். தன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா முன்கோபம் தான். பட்டுன்னு கோபம் வந்துடும், ஆனால் நியாயம் இருக்கும். அதுபோக உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பூர்வீக சொத்து ஆகாது. பொதுவாக சிம்ம ராசியில் 3 நட்சத்திரம் வருதுங்க. மகம் நட்சத்திரம் வருது, பூரம் நட்சத்திரம் வருது, அதன் பிறகு தான் உத்தரம் நட்சத்திரம் 1 பாதம். கன்னி ராசியில் உத்தரம் நட்சத்திரம் 3 பாதம். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தாவே பூர்வீக சொத்தில் உக்காந்து சாப்பிட்றதுக்கான குடுப்பனை இருக்கிறது இல்லை. பொதுவாக பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே போ அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்லை. ஆனாலும் இவங்களுக்கு, இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு, அந்த பூர்வீகத்திலிருந்து வெளியே போனாதான் இவங்களுக்கு செல்வாக்கு வரும். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் தின்னோம் போனோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், பிறந்தோம் வளர்ந்தோம் சம்பாதிச்சோம் சாதிக்கணும் அப்படின்ற வைராக்கியம் அதிகமாக இருக்கிறது இந்த உத்தரம் நட்சத்திரம்தான். அதுபோக பொதுவாக இந்த உத்தர நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. தரணும்னு நினச்சா தங்கமாக இருந்தாலும் தந்துடுவாங்க. தரக்கூடாதுன்னு மனசு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறுத்து விரலுக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டாங்க. கோபம் இருக்குது அப்படின்னா அதே அளவுக்கு வைராக்கியம் இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 10 வயசு பையனாக இருந்தாலும் சரி, 8 வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி, வைராக்கியம் ரொம்ப 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 ஜாஸ்தி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசியில் வரக்கூடிய உத்தரம் நட்சத்திரம், கன்னி ராசியில் வரக்கூடிய உத்தரம் நட்சத்திரம். பொதுவாகவே உத்தரம் நட்சத்திரம்னா வீம்பு அதிகமாக இருக்கும், வைராக்கியம் அதிகமாக இருக்கும், கோபதாபங்கள் அதிகமாக இருக்கணும். நிறைய நிறுவனத்தில் அந்த நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய போஸ்டிங்கில் அதிகமாக இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அரசியல் துறையில் நிறைய பேர் அந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. சினிமா துறையில், அதாவது டைரக்டர், அந்த துறையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உத்தரம் நட்சத்திரம் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. கதாசிரியர். அப்போது இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு எந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலத்துக்கு போயிட்டு வரணும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம்னா அந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தா இந்த எழுத்துல தான் பேர் வைக்கணும்ன்ட்டு தீர்மானம் பண்ணது இந்த பிரபஞ்சம், நீங்களும் நானும் கிடையாது. அந்த மாதிரி உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலத்துக்கு போயிட்டு வரணும்ன்ட்டு முடிவு பண்ணது நீங்களும் நானும் கிடையாது, அதுவும் இந்த பிரபஞ்சம்தான். அப்போது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஊரில் அந்த திருத்தலம் இருக்குது சாமின்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் இருக்குதுங்க. நெசமாக திருச்சியில் இந்த மாதிரி ஒரு திருத்தலம் இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 22வது கிலோமீட்டரில் லால்குடி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும் திருச்சியில் இருக்கக்கூடிய லால்குடி, நிறைய பேருக்கு தெரியும். அந்த லால்குடியிலிருந்து 5வது கிலோமீட்டரில் தான் நான் சொல்கிற ஊர் இருக்குது. இடையாற்று மங்கலம்.
இடையாற்றுமங்கலம் நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபேமஸான ஊர். இடையாற்றுமங்கலம்ன்றது நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஃபேமஸான ஊர். காரணம் என்னன்னா, மாங்கல்யீஸ்வரர் இருக்கக்கூடிய திருத்தலம் அங்கே தான். மாங்கல்யீஸ்வரர் தான் உத்தரம் நட்சத்திரத்து நண்பர்களுடைய அதிதேவதைன்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்திய ஒரு திருத்தலம் சொல்லலாம். உங்கள் நட்சத்திரத்துக்குரிய ஒரு திருத்தலம் இருக்கிறதே திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 22வது கிலோமீட்டர் லால்குடி போயிடுங்க. லால்குடியிலிருந்து 5வது கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு அந்த இடையாற்றுமங்கலம் இருக்கும். இடையாற்றுமங்கலம்ன்றது நீங்கள் கூகுளில் போட்டால் கூட வந்துடும் எங்கே இருக்குன்ட்டு. நல்லாவே நிறைய நண்பர்களுக்கு பரிச்சயமான ஊர் இது இடையாற்றுமங்கலம்ன்றது. அந்த இடையாற்றுமங்கலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் மாங்கல்யீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவே உங்களுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு பிரார்த்தமாக இருக்கும். முன் ஜென்மத்தில் புண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணியிருந்தாதான் இந்த ஜென்மத்தில் நம்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த கோவிலுக்கு போக முடியும். சாமி சத்தியமே இது ஆதாரபூர்வமான ஒரு பதிவு. எந்த வியாபார நோக்கத்துக்காக இந்த பதிவு நான் பண்ணலைங்க. கடவுள் புண்ணியத்தில் எங்கிட்ட தொழில் இருக்குது. 4 காசு சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு இந்த தொழில் போதுமானது. இந்த பதிவு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் பார்த்து ஒரு கண்டென்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கிறேனுங்க. இந்த பதிவில் ஒரு ஜீவன் இருக்கும், நிச்சயமாக நல்லது இருக்கும். அதை நினச்சி அதை நம்பி நான் சொன்ன திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க. சிம்மராசியில் வரக்கூடிய அந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கட்டும், கன்னிராசியில் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கட்டும், நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படும். இந்த பதிவு கண்டிப்பாக உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புகிறேனுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாராவது சிம்ம ராசியில் உத்தரம் நட்சத்திரமோ கன்னி ராசியில் உத்தரம் நட்சத்திரத்திலையோ பிறந்திருந்தால் அவங்களுக்கு இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.